Today we are going to discuss about these three experiments: data design of AC machine, rotor design of induction motor, and analysis of core loss in induction motor. These three experiments நம்ம பண்ண போகிறோம். அதை ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதில் எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் வரைஞ்சால் போதும். ரோட்டாக கேட்டானா ரோட்டாக மட்டும் வரைங்க, ஸ்டேட்டாக கேட்டால் ஸ்டேட்டாக மட்டும் வரைங்க. இல்லை இண்டக்ஷன் மோட்டர் ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரா போத் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார். ஃபஸ்ட் நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போல் நம்ம என்ன பண்ணிடுறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே we are going to open a magnet software, then we have to go for tools, then set units in millimeter, then apply, then close, tools, keyboard input part. நம்ம இங்கே கீபோர்டு வச்சு நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிளை வரைய போகிறோம். ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் எ சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆரிஜின் 0,0. இப்போ ஆரிஜினில் சென்ட்ரலேருந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாஃப்ட் வரைய போகிறோம். ஷாஃப்டோட சைஸ் நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா 15 எடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0,15 அப்படியே கிளிக் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், திரும்ப ஆரிஜின் போயிடணும் 0,0. அதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோட்டருடைய பேக் லைன் வரைய போகிறேன். ஸோ திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 0,30 மறுபடியும் என்ன பண்ணணும், எப்பயுமே நம்ம மறுபடியும் ஆரிஜின் போயிடணும். அங்கேருந்து தான் நம்ம வரையணும், கரெக்டாக இருக்கும். தென் 0, ரோட்டர் போல்ஸ் வைக்கிறதுக்கு 0,50. ஸோ மூணுத்தையுமே வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன்ஸ் இங்கே ரோட்டர் போல்ஸ் வைக்கிறதுக்கு லைன்ஸ் வரைய போகிறோம். அந்த லைன்ஸ் எப்படி வரையணும் அப்படின்னா திரும்ப லைனை செலக்ட் பண்ணணும். லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பயுமே ஆரிஜின் போயிடணும். எப்போல்லாம் நீங்கள் போகிறீங்களோ ஃபஸ்ட்டு வரைய போகிறீங்களோ அங்கே எல்லாமே ஆரிஜின்லேருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆரிஜின்லேருந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஆரிஜினில் இருக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரையணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வரைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லையா, இதை நீங்கள் மாற்றணும். என்னவா மாற்றணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டாக்கிள் பிட்வீன் ரேடியஸ், எவ்வளோ ரேடியஸ் வரையணும், ரேடியஸ்க்கும் 0,0 கொடுத்து ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 வரைஞ்சோம் இல்லையா, அந்த 50க்கு வரைஞ்சணும். 50 இந்த 50 ஏன் வந்தது அப்படின்னா தான் மேக்ஸிமம் ரேடியஸ் 50, 3 டிகிரியில் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இந்த லைன் வரைஞ்சிட்டு வந்தீங்களா. இப்போ இது எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லைன் வெளியில் வந்துடும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னு இதை கிளிக் பண்ணுங்கள். தென் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. என்னுடைய எண்டு லைன் இருக்குல்ல, ஏன்னா சில டைப்பில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணி காப்பி பண்ணி க்ளோஸ் கொடுத்துருங்க. தென் இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணி இதே என்ட்ரு கொடுத்துருக்கு. ஸோ லைன் வரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு செக்மெண்ட் மிஷின் இருப்பாங்க, செக்மெண்ட் எட்ஜஸ்ன்னு அதை வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செக்மெண்ட் எட்ஜஸ் கொடுக்காமல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்டையர் லைன் செலக்ட் ஆகும். இப்போ செக்மெண்ட் எட்ஜஸ் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா அங்கங்கே நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு மிரர் வரையணும். ஸோ மிரருக்கு என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ட்ரா. தென் மிரர் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ், இந்த 0 ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸு, 1 ரெப்ரசன்ட்ஸ் ஒய். எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். அதனால் 1 கொஞ்சம் கொடுத்துருங்க, 0 இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை கொடுத்துருங்க. பண்ணக்கூடாது, சாரி. இதே தான் நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா போயிட்டு மிரர் எட்ஜஸ் 1,0 அப்ளை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ தான் கீழே வரும். கிளிக் ஓகே. இப்போ ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதே ட்ராவில் போங்க, ட்ரா போயிட்டு ரொட்டேட் எட்ஜஸ் கொடுங்க. ஆக்சுவலி நம்மளுடைய போல்ஸ் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டோட்டலாக ஒரு சர்க்கிள் இல்லையா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 டிகிரி நம்ம எடுத்தாச்சு. 6 டிகிரி எடுத்தாச்சுன்னா 360/6 போட்டிங்க அப்படின்னா 60 நம்பர் ஆஃப் போல்ஸ் வரும். டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 30 நம்பர் ஆஃப் போல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே பக்கத்தில் வந்துடும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேப் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
24 போல்ஸ் எடுத்துருக்கேன். அப்போ 24 போல்ஸ் அப்படின்னா என்ன கணக்கு எடுத்துக்கிறேன்னா 360 டிவைட் பை 24 போல்ஸ் நான் கணக்கு எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 15 நம்பர் ஆஃப் டிகிரி. அப்போ இங்கே என்ன கொடுக்கணும், 15 டிகிரி கொடுக்கணும். 15 டிகிரி கொடுத்துட்டு அப்ளை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காப்பி அப்படின்றத மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போல்ஸ் வந்து டோட்டலாக 360 வர வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். 360 வந்துச்சா, ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரோட்டர் போல்ஸ் வந்தாச்சு. ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக்மெண்ட் எட்ஜஸ் வச்சு கட் பண்ணணும். ஆக்சுவலி என்னென்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், இங்கேயும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செக்மெண்டேஷன் டூல் கொடுங்க. இது வந்து கட் ஆகிடுச்சு. அதுபோல் இதையும் செலக்ட் பண்ணி அதையும் செக்மெண்டேஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ரோட்டர் போல்ஸ் இதுதான் நம்ம வரைஞ்ச லைனு. ஸோ இதை வச்சுக்கிட்டு ரிமைனிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணுறோம். நம்ம வரைஞ்சதை மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். இந்த சின்னதாக இருக்கலையே அதுதான் நம்ம 3 டிகிரி தான் வரைஞ்சிருக்கும். ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஒரே காம்போனண்ட்டாக மாற்றுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். இப்போ இதை டெலிட் பண்ணுறீங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து இங்கே சென்டரில் இருக்கல இந்த காம்போனன்ட்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இப்போ இதை நம்ம வந்து வச்சுக்கு இந்த பார்ட்டை டெலிட் பண்ணணும். ஆக்சுவலி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணுங்க எல்லா லைனையும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மாறி வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு டெலிட் பண்ணுங்கள். இதில் பாதி விட்டுட்டோம் இல்லையா, இதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரே போல்ஸாக தெரியுதா. இப்போ இது முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து ரோட்டர் டிசைன். இதில் நம்ம காயில்ஸை வச்சு நீங்கள் எக்ஸைட் பண்ணிங்க அப்படின்னா இது ஸ்டேட் ஆஃப் ரோட்டர் டிசைன். ஆக்சுவலி காயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டேட்டருக்கு காயில் வைக்கணும். அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை வந்து ஒரே காம்போனண்ட்டாக ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸ் வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு மேக்கே மாடல் போய்ட்டு பண்ணலாம். மாடல் போய்ட்டு மேக்கே கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா இங்கேருந்து எடுத்துக்கலாம் எப்பயும் போல். இது வந்து ரோட்டர் இல்லையா, ரோட்டர் CR10 எப்பயும் போல் அந்த கோல்ட் ரோல்டு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நான் வந்து 100 எடுத்துக்கிறேன், 100 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டர் வந்துடுச்சு. இப்போ ரோட்டருக்கு வந்து நம்ம காயில் வரையணும். ஸோ காயில் எப்படி வரையணும், லைன் வச்சு தான் வரையணும். ஸோ லைன் எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க. லைன் வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இது வச்சுட்டோம் இல்லையா. இப்போ வந்து இது இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த லைன் செக்மென்ஷன் இருக்கு இல்லையா, செலக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைசர், அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள் அந்த லைனை. இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இது மூணுத்தையும் கொடுத்துட்டு செக்மெண்டேஷன் கொடுங்க, செக்மெண்ட் எட்ஜஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தனியாக வந்துடும், இந்த பார்ட்டும் தனியாக வந்துடும். இப்போ இதை வந்து மிரர் பண்ணணும். கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரா போயிட்டு ட்ரா மிரர் எட்ஜஸ், மிரர் எட்ஜஸில் 1,0. ஸோ இந்த சைடு வந்துச்சா, ஓகே. இப்போ ரெண்டு சைடு வந்துச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி செலக்ட் பண்ணி காயிலாக கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணிங்க, கண்ட்ரோல் பிடிச்சி இதையும் செலக்ட் பண்ணிங்க, இதை வச்சுட்டு காயில் காப்பர் கொடுப்போம் இல்லையா, காப்பர். இப்போ இந்த இது பண்ணணும், அது காயில் தேவையில்லை, இது ரெண்டுத்தையுமே ரொட்டேட் பண்ணிடலாம். காயில் போடுறதால இப்போ வந்து ரொட்டேட் விடும். மாடல் போய்ட்டு ரொட்டேட் த காம்போனன்ட்ஸ் இல்லையா, இந்த ரொட்டேட் த காம்போனன்ட்ஸில் ஆக்சுவலி 15 டிகிரி தானே நம்ம எடுத்துக்கிட்டோங்க. 15 டிகிரி எடுத்ததால இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரோட்டர் ஆங்கிளுக்கு 15 டிகிரி கொடுக்கணும். 15 டிகிரி கொடுத்து அப்ளை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு காயிலாக அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே அப் டு 360 நம்ம 360 மினிட்ஸ் ஓகே. இது எல்லா காயிலுமே என்ன பண்ணலாம்னா ஒரே காயில் மாற்றலாம். அதுக்கு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணி மாடல் போய்ட்டு மேக் ஏ சிம்பிள் காயில். இது வந்து ரோட்டர் காயில், இது பேர் நம்ம வச்சுக்கலாம், நம்ம வைக்கிறது தான். ஸோ மேக் திஸ் அஸ் ஏ ரோட்டர் காயில். நீங்கள் காயில் போனீங்கன்னா ரோட்டர் காயில் இருந்து மேக் திஸ் அஸ் 100 turns. முன்னாடி போன அதே தப்பு பண்ணியிருக்கோம், போடல, பவுண்டரி ஸ்கிப் பண்ணல சொல்லுது, ஆர் டு ஆட் பவுண்டரி சொல்லுது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸ் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக் ஏ காம்போனன்ட்டில் போய்ட்டு பவுண்ட்ரி இருந்தால் அது ஏர் தானே, அது ஏரு இக்னோர் ஹோல்ஸு ஒரு 150 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு ஏன் வரலன்னா இப்போ நம்ம அதுக்கு வந்து சப்ளை எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலி இப்போ நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி எக்ஸைட் பண்ணி பார்க்கலாம். 2 amps கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸோட வேல்யூலாம் இது வந்து ஃப்ளக்ஸ், அதனுடைய ஃபோர்ஸு இது மட்டும் கேட்டாங்கன்னா ரோட்டர், இது வந்து மட்டும் கேட்டாங்க, இது மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்னது, இது வந்து ரோட்டர். இப்போ வந்து ஸ்டேட்டர் அது கூட இது வந்து ரோட்டரோட டிசைன். இப்போ இது கூட அது இதிலே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டேட்டர் டிசைன் பண்ண போகிறேன். ஸ்டேட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் இப்போ ரோட்டர் வந்துருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ எப்படி ரோட்டர் வந்துமோ அதே மாதிரி என்ன பண்ணோம், திரும்பவும் சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா XY மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஆர்ஜின் போயிடணும். இப்போ 0,0 இப்போ ஆர்ஜின் நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இப்போ ஸ்டேட் இருக்குது. ஏர் கேப் கொடுக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. அப்புறம் என்ன பண்ண போகிறோம், இங்கே 0,50.5 mm ஏர் கேப் கொடுக்குறேன். 50.5 இப்போ ஏர் கேப் வந்துடுச்சு. ஏர் கேப் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 0, திரும்ப என்ன பண்ணணும், ஆர்ஜின் போகணுமா இல்லையா, 0,0 ஆர்ஜின் வந்துச்சு. தெரியுதா, ஆர்ஜினில் வந்துட்டோம். திரும்ப என்ன பண்ணுறோம், 70 கொடுக்குறேன். இதுக்கு ஸ்டேட்டோட பொசிஷன் 70 கொடுத்துட்டோம். தென் என்ன பண்ணணும், 0,0 கொடுத்து ஆர்ஜின் போயிடணும். தென் ஒரு தடவை ஆர்ஜின் போயிட்டு என்ட்ரு கொடுக்கணும், மறக்காமல் 0,0 கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். தென் இப்போ ஸ்டேட்டோட பேக் லைன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ 0,100 வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன், பவுண்ட்ரி ஆக்சுவலி எங்கே இருக்குது, இது ஒரு பவுண்ட்ரியை தாண்டி போயிருக்கு நம்மளுடைய இது பவுண்ட்ரி. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், பவுண்ட்ரி மட்டும் இப்போதைக்கு டெலிட் பண்ணியிருக்கேன். ஏன் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு பவுண்ட்ரி தேவை நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பவுண்ட்ரியை டெலிட் பண்ணிடுறோம். அதை டெலிட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட், தென் இதை கிளிக் பண்ணி டெலிட். பவுண்ட்ரி லைன் மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா இப்போ நான் ஸ்டேட்டர் உங்களுக்கு ரன் பண்ணி கம்மியாக பவுண்ட்ரி போட்டிருந்தேன். இப்போ எனக்கு பவுண்ட்ரி தேவையில்லை, நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். தென் நான் திருப்பி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள்லாம் போட்டிருந்தேன். இப்போ லைன் போடணும். எப்படி இதுக்கு நம்ம லைன் போட்டோமோ அதே மாதிரி லைன் போடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப ஆர்டிட்டா ரேடியஸ்க்கும் ஆங்கிளுக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். எப்பயும் போட 0,0. ஸோ இப்போ ஆர்ஜினில் இதை லைனை செலக்ட் பண்ணிட்டு வரணும். 0,0. ஸோ இப்போ ஆர்ஜின்லேருந்து லைன் வந்துச்சா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 70 தான் என்னுடைய ஸ்டேட்டரோட ரேடியஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 70 டிகிரி வந்து 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது வரைஞ்சாச்சு. இதை வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திரும்ப எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஸ்லைசர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து செக்மெண்டேஷன் டூல் கொடுக்கணும். டூல் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஜூம் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்க, இதை வச்சுட்டு அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஏன்னா லைன் டெலீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. திரும்ப என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஸ்லைஸை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு லைனாக இதை டெலீட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது தேவையில்லாது, இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன். இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மிரர் எட்ஜஸ் கொடுக்கணும். ட்ரா மிரர் எட்ஜஸ் 1,0 ஆல்ரெடி கொடுத்தது இருக்குது, அதனால் நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டேட்டோட பொசிஷன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ட்ரா போயிட்டு ரொட்டேட் எட்ஜஸ். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டருக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 80 நம்பர் ஆஃப் போல்ஸ் எடுத்துக்கிறோம். 80 நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றதுனால ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி வரும். ஆக்சுவலி 80 நம்பர் ஆஃப் போல்ஸ்க்கு 20 டிகிரி வரும். நம்பர் ஆஃப் போல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 360 divided by 18 number of poles. ஸோ 20 டிகிரி. அதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஆங்கிளில் வந்து 20 டிகிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே அப்ளை கொடுத்துட்டே வாங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்ததால அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அப் டு எது வரைக்கும் கொடுக்கணும், 360 வரைக்கும் கொடுக்கணும். வந்துச்சா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் போன வாட்டி பண்ணோம் இல்லையா, அதே தான் செக்மெண்டேஷன் டூல். இப்போ நீங்கள் இது பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் வியூவால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணுறோம், செக்மெண்டேஷன் டூல் வழியாக
செக்மெண்டேஷன். இதுவும் இதையும் கிளிக் பண்ணி செக்மெண்டேஷன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஓகேயா, திரும்ப லைன் ஸ்லைஸ் எடுத்து இதையும் கொடுத்து செக்மெண்டேஷன். இப்போ வந்து நீங்கள் செக்மெண்டேஷன் கொடுத்துருந்தீங்க இல்லையா, இப்போ வந்து ரிமைனிங் பார்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பெருசு அப்படி வச்சுக்கோங்க, இதை நம்ம வரைஞ்சிது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையில்லாத பார்ட், இது நமக்கு தேவையில்லாத பார்ட். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. செக்ஷன் லைன் சைஸ் எடுத்து செலக்ட் பண்ணிங்க. நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, என்ன கொடுக்குறீங்க, போல் ரோல். இது ஸ்டேட்டர் CR10 டெப்த் என்ன கொடுத்துருந்தோம், 100 கொடுத்துருந்தோம் இல்லையா, 100 வோல்ட்ஸ் குவான்டிட்டி கொடுத்துருந்தேன். இது வந்து கேஸ்ட் ஆகிருந்ததால் 200 வோல்ட்ஸ் எடுத்துகிட்டு கொடுங்க. ஓகே, இப்போ இதை வரைஞ்சாச்சு. லைக் அதுக்கு வரைஞ்ச மாதிரி இங்கேயுமே என்ன பண்ணணும், நம்ம வந்து காயில்ஸ் வரையணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே வரையணும். ஆக்சுவலி மாற்றி வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே வச்சுட்டு லைனை இங்கே கிளிக் பண்ணி திரும்ப லைன் ஸ்லைஸர் எடுத்துகிட்டு இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது
ப்ளஸ் இது ப்ளஸ் இது கிடையாது, இந்த லைன். ஸோ செக்மெண்டேஷன் கொடுங்க. delete பண்ணுங்க. எக்ஸஸ் இருந்தால் அது கலெக்ட். இப்போ இது இல்லையா, இந்த லைனை அப்படி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா போயிட்டு மிரர் எட்ஜஸ் 0,0 தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம போல மாற்றினாலும் அப்படி இருக்குது. ஸோ 0,0 அப்ளை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேக் காம்போனன்ட் லைனில் போய்ட்டு இது வந்து காப்பர் இல்லையா, காப்பர் கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலி இதுவும் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி மாடல் போய்ட்டு ரொட்டேட் காம்போனன்ட். ஆக்சுவலி இதுக்கு நம்ம என்ன டிகிரி கொடுத்துருந்தோம்னா 18 நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ 20 டிகிரி கொடுத்துருந்தோம். ஸோ 20 நீங்கள் கொடுத்துருங்க. 20 அப்படின்னா கரெக்ஷன் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து ஸ்டேட்டருடைய காயில் ஸ்கெட்ச் நமக்கு இந்த ஸ்டேட்டர் காயில்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது எல்லாமே ரோட்டர். இப்போ இது வந்து ஸ்டேட்டர் இல்லையா, ஸ்டேட்டர் இதனுடைய காயில் இது. இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இந்த ரோட்டர் கொடுக்கும்போது மொத்தமாக கொடுத்துடலாம், ஏன்னா அது ஒரே காயில் தான் கனெக்ட் ஆகும். இண்டக்ஷன்றதுனால இதுலேருந்து ஸ்டேட்டர்லேருந்து வர்றதுனால இது இண்டக்ஷன் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டரில் ஏபிசி இல்லையா, ஸ்டேட்டர் ஏ ஃபேஸு, பி ஃபேஸு, சி ஃபேஸ்னு ஒன்று இல்லையா. அப்போ அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டர் செலக்ட் பண்ணோம். ஸ்டேட்டரில் ஆக்சுவலி இது எல்லாமே ரோட்டரோட காம்போனண்ட்டாக இல்லை, ஸ்டேட்டரோட காம்போனண்ட் தான். அப்போ நம்ம ஸ்டேட்டரோட காம்போனண்ட்டை 6, 7 2 எடுத்து வச்சுருக்கோன்னா 6, 7 ரைட். 6, 7 ரெண்டு வேணாம். திரும்ப என்ன பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர் ஃபேஸு, இது ரெண்டும் பி ஃபேஸு, இது ரெண்டும் ஆர் ஒய் ஃபேஸுக்கு. ஸோ இதை விட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த ரெண்டுத்தையும் விட்டு 6 6 ஒய் திரும்ப ஒரு 4 விட்டுருணும். 1 2 3 4 ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸ், சாரி பி ஃபேஸு ஒய் ஃபேஸ், திரும்ப ஒரு 4 விட்டுடலாம். ஆர் செலக்ட் பண்ணிச்சு, பி ஒய் கேப் விட்டாச்சா, திரும்ப ஒன்று பண்ணுறோம், 4 விட்டுடலாம். 1 2 ஸோ மீதி 2 கேப் இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், இதை தான் மேக்கே மாடல் போய்ட்டு மேக்கே சிம்பிள் காயில். ஆக்சுவலி இந்த காயில் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர். ஸ்டேட்டர் ஏ ஃபேஸ் இல்லைனா ஆர் ஃபேஸ். சரியா, இங்கே காயில் வந்துட்டுருக்கோம் பாருங்கள், வந்துச்சா. இதில் 100 டர்ன்ஸ் ஒரு 2 ஆம்ப்ஸ் கரண்ட் இருக்கும். சரியா, இது வந்து ஆர் ஃபேஸ்ன்றதால 0 டிகிரியிலே வச்சுருக்கோம். திரும்பவும் ஆப்ஜெக்ட் உள்ள போகும். இப்போ ஃபஸ்ட்டு 2 செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 செலக்ட் பண்ணோம். இப்போ பி ஃபேஸை செலக்ட் பண்ணுவோம். இதுவும் பி ஃபேஸா, பி ஃபேஸ் திரும்ப ஒரு 4 விட்டுடலாம். 1 2 3 4 விட்டுட்டு இதையும் செலக்ட் பண்ணுவோம். பி ஃபேஸ் திரும்பவும் ஒரு 4 விட்டுருவோம். இதுவும் இதையும் செலக்ட் பண்ணலாமா, ஓகே. திரும்பவும் ஒரு 4 விட்டுடலாம். ஏன் 4 விடுறேன்னா அப்போ தான் ஆர் ஃபேஸ் பி ஃபேஸ், இப்போ பி ஃபேஸ் ஒய் ஃபேஸ் வேணும்ல. அப்புறம் இப்போ நான் பி பார்த்துட்ருக்கேன், அப்போ என்ன பண்ணுவோம், ஆரையும் ஒய்யும் விட்டுருணும். அப்போ
ரெண்டு காயில் வரும்ல, அப்போ 4 டோட்டலாக. ஸோ இதையும் இங்கே தப்பு வருது. அப்போ அது வருது. இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ இதுவும் இதுவும் 2 3 4, இதுவும் 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 இதுவும். இப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6. ஏன்னா 18/3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மொத்தம் 6 வரணும், வந்துடுச்சு. அப்போ மாடல் போய்ட்டு மேக் ஏ சிம்பிள் காயில். ஆக்சுவலி இப்போ ஒரு காயில் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காயில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ஸ்டேட்டார். F2 எழுதி டைப் பண்ணுறேன். ஸ்டேட்டார் பி ஃபேஸ், இது வந்து ஆர் ஃபேஸு, இது பி ஃபேஸ். இப்போ சி ஃபேஸ் டைப் பண்ணணும். ஆக்சுவலி இது ரெண்டுத்தையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. இப்போ இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணுறேன். இதையும் இதில் இதுவும் இதுவும் இது ரெண்டுத்தையும் இது ரெண்டு செலக்ட் பண்ணல இல்லையா? அந்த ஸ்டாரு டாட் இருக்கு இல்லையா, அது இல்லாத செலக்ட் பண்ணணும் நீங்கள். அதை மட்டும் அதே வச்சு கூட நாம் வச்சுக்கலாம். 3 3 இதனால் திரும்ப ஒரு 4 விட்டுருவோம். 1 2 3 4. இது என்ன காயில்? திரும்ப மாடல் போய்ட்டு மேக் ஏ சிம்பிள் காயில். ஆக்சுவலி இப்போ இது வந்து ஸ்டேட்டாருடைய ஸ்டேட்டார் ஒய் ஃபேஸ். இப்போ ரெண்டுமே அங்கே வந்துருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட்டோட பி ஆர் பி ஒய். இப்போ திரும்பவும் 100 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இது வந்து 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். திரும்ப இது வந்து 100 டர்ன்ஸ். இது டர்ன்ஸ் கரண்ட்டு 240 டிகிரி. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் எடுத்து வரைஞ்சது என்னது ரோட்டர் டிசைன் பண்ணோம். தென் நவ் ஸ்டேட்டருக்கு ஃபீல்டு காயில் கொடுத்து டிசைன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டர் மட்டும் கேட்டாங்கன்னா இதை மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். ஸ்டேட்டர் மட்டும் வரைஞ்சா போதும். ரோட்டர் மட்டும் கேட்டாங்கன்னா ரோட்டர் மட்டும் வரைங்க. ஃபுல்லாக கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து வரையணும். திரும்ப நம்ம வந்து சர்க்கிளை கிளிக் பண்ணி, ஏன்னா இங்கேருந்து நமக்கு வந்து இது கொடுக்கணும், பவுண்ட்ரி கொடுக்கணும். பவுண்ட்ரி கிளிக் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸை கிளிக் பண்ணி இது போச்சு பவுண்ட்ரி அப்படின்னு கொடுக்கணும். மேக் ஏ காம்பவுண்ட் லைன். ஏர் தான் வந்து கொடுக்கணும், ஏரு. ஸோ இதோட அதிகமாக கொடுக்குறேன். மொத்தமாக சைஸ் 150 கொடுக்குறேன். 800 ஹோல்ஸ் கொடுக்குறேன். ஓகே பண்ணுறேன். தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டோட்டலாக ஒரு மோட்ரு ரெடி ஆகிடுச்சு. என்டையர் மோட்ரு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இந்த மோட்டருக்கு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். மோட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டோர்டு மேக்னெட்டிக் எனர்ஜி, கோ எனர்ஜி கிடைச்சிருச்சு. அதோட ஃபோர்ஸஸ் கிடைச்சிருச்சு. ஸ்டேட்டரோட எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, ரோட்டரில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எப்படி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆகிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஓமிக் லாஸஸ், அயன் லாஸஸ் ஆக்சுவலி, தென் கரண்ட் வேல்யூஸ்.
இப்போ கரண்ட் 2 மட்டும் தான். இப்போ நம்ம கிராஃப் போட்டு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட் போயிடுங்க. ஆப்ஜெக்ட் போயிட்டு ஸ்டாட்டிக் தான் கரண்ட்டு கொடுத்தோம். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ பேராமீட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸ்டேட்டாக அவரோட ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு பேராமீட்டர்ஸில் கரண்ட் மட்டும் டூல் மட்டும் இருக்கு இல்லையா, அது 4, 6, 8, 10 இத்தனை ஆம்ஸ் கொடுத்தா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆம்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். கிளிக் அப்ளை அண்ட் தென் க்ளோஸ். அதே மாதிரி ஆர் ஃபேஸ் பி ஃபேஸ் எல்லாத்துக்குமே பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளால் கிராஃப் வந்து போட்டு பார்க்க முடியும். எப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை, எங்கேயோ ஒருத்தர் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை வரும். ஓகே பண்ணிவிடுங்க, க்ளோஸு. தென் ஒய் ஃபேஸ், அப்ளை, க்ளோஸ். இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்க. நிறைய கரண்ட் கொடுத்தனால லேட் ஆகுது. அபார்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 கரண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஆக்சுவலி நிறைய கரண்ட் கொடுத்தனால லேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், 2 கரண்ட் மட்டும் உங்களோட சாம்பிளுக்கு ஆக்சுவலி கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு 2, 4 மட்டும் கொடுக்குறேன். 2, 4 மட்டும் கொடுத்துட்டு அப்ளை, க்ளோஸ். ஏன்னா டைம் எடுக்குது இல்லையா, அதுக்காக. வேரியேஷன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணலாம். கரண்ட்டோட இந்த கரண்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம முன்னாடி பார்த்த சொலினாய்டாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிராஃப் வரும். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இந்த கரண்ட் வந்து மாறி வருது பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்துட்டு. ஸோ இது நம்ம கிராஃபாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் பண்ணி கிராஃப், இது கிடையாது ஆக்சுவலி, இது நம்ம 2 கொடுத்தோம் இல்லையா. இப்போ டோட்டலாக இப்போ ஆர் ஃபேஸில் எப்படி கரண்ட் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்க்கணும் அப்படின்னாலும், ஏன்னா இது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கரண்ட்டுக்கு இவ்வளோ வேல்யூவு, இவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் கரண்ட்டு ஆர் ஃபேஸோட கரண்ட் இருக்குது, கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஃபேஸில் இருக்க கரண்ட் 4, பி ஃபேஸில் 2, இங்கே ஒய் ஃபேஸில் 4. ஸோ அதனுடைய ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ இன்னும் கிராஃப் வேணும் அப்படின்னா வி கேன் பிளாட் எ கிராஃப், ரைட்.
தேங்க்யூ வெரி மச்.